Hello everyone, welcome to Inner Magic. இந்த வீடியோவில் ஜூன் மந்த் ஜேர்னலிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எல்லோரும் ஜேர்னலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதனால் நிறைய பெனிஃபிட் வந்து நமக்கு இருக்குது. என்னோடய சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஃப்ரண்ட் பேஜ் வந்து உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஹாப்பியாக இருக்கீங்க இல்லை சேடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சில கோட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஜூன் மந்த் வந்து நம்ம குழந்தைங்க எல்லாமே வந்து ஸ்கூல் போயிருப்பாங்க, இல்லை நம்ம காலேஜ் போகணும், இல்லை நீங்கள் ஸ்கூல் போகிறவங்களா இருந்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகணும். கொஞ்சம் நமக்கு கஷ்டமான மந்த்துன்னு தான் ஜூன் நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் மாறணும், நம்மளோட ரெகுலர் ஒர்க்குக்கு வந்து நம்ம திரும்பணும். அதை வந்து சொல்லக்கூடிய ஒரு மாதம் தான் வந்து ஜூன்னு நினைக்கிறேன். அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு கோட் வந்து போட்டிருக்கேன். உங்களோட மைண்ட் செட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் டிசைனிங்கோடு போட்டுக்கலாம். இந்த கேட்காஸ் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஏன் வந்து வைக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் வந்து அது வளரும். அது முள் வந்து அதோட இதில் வந்து வச்சுட்டு கண்டிப்பாக க்ரோ ஆகும். அது என்ன மாதிரி கிளைமேட்டாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி நம்ம எப்பயுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் தான் நான் இந்த கேட்காஸாக பார்க்குறேன். உங்களுக்கு நீங்கள் அதை வந்து எப்படி பார்ப்பீங்க, அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. எனக்கு ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது எனக்கு இதுதான் தோணும். நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் கண்டிப்பாக நம்மளோட பெஸ்ட்டை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறத அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதா நான் நினைப்பேன். இதுக்கு வாட்டர் ரொம்ப கம்மியாக விட்டால் போதும், எந்த டெம்பரேச்சர்லையும் வளரும். அந்த மாதிரி நிறையா இருக்குது. சன்னில் வச்சாலும் வளரும், சன்னில் இல்லைன்னா கூட வளரும். அந்த மாதிரி நம்ம எந்த சுச்சுவேஷன்லையும் சர்வே பண்ணணும். அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். எப்பயுமே வந்து நல்ல சுச்சுவேஷன்ஸ்லேயே இருந்தோம்னா லைஃப் வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும் இல்லையா? அதை வந்து நம்ம அப்பப்போ கஷ்டமோ ஏதாவது வந்ததுன்னா அதை நம்ம சமாளித்து நம்ம வரணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளில வரும்போது நம்ம இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்தோமா அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். ஸோ நம்ம வந்து நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ஸ்ட்ராங்கர். அதுக்காக தான் நான் வந்து இதை போட்டிருக்கேன். இந்த கோடும் நான் அதுக்காக தான் வந்து வச்சுருக்கேன். குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கூல் போக போகிறாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் லோன்லியாக இருக்கும். அது வந்து என்னால் சமாளிக்க முடியுமா, குழந்தைங்களை எப்படி நான் வந்து டைமுக்கு அனுப்ப போகிறேன், அந்த மாதிரிலாம் நிறையா மைண்ட்குள்ளே ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து நான் நல்லா ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத எனக்கே ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஒரு 1 வீக் கஷ்டமாக இருக்கும் ஜூனில், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு தீம் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பேஜ் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். எப்போயுமே வந்து கேலண்டர் வந்து பாக்ஸாக வந்து போட்டுட்ருப்பேன். அது கொஞ்சம் மெஷர் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணணும். கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மந்த்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. அதுக்காக இந்த மந்த்து தான் வந்து நியூவாக இப்படி பண்ணியிருக்கேன். நீங்களுமே வந்து ரொட்டீனாக ஒரே டிசைனே வந்து போடாதீங்க. கொஞ்சம் அது நமக்கு ஒரு போரிங்காக இருக்கும். அப்பப்போ வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கு, உங்கள் யூஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். நான் அப்பப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ இந்த மந்த் வந்து இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, அப்புறம் ஃப்யூச்சரில் ஏதாவது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், அந்த மாதிரி டாஸ்க் ஏதாவது நோட் பண்ணணுன்னா அதை கூட இந்த பேஜ்லேயே வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ சாட்டர்டே சண்டே வந்து ஒன்றா வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு எதாவது பிளான் பண்ணுறது அது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ மண்டேலேருந்து இந்த வீக் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். கீழே வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஏதாவது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருந்ததுன்னா அது இதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். டிசைன்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பர்பஸ் வந்து ஃபில் பண்ணால் சரிதான். நெக்ஸ்ட்டு பிளான் டு டூ, ஏதாவது இந்த மாதம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்போம் இல்லையா? அதெல்லாம் வந்து மறக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். நமக்கு டைம் கிடைக்கும் போது அந்த வீக்லி டாஸ்க் எழுதுகிற இடத்துல அதை கொண்டு போய்க்கணும். ஸோ நம்ம யூடியூப் சேனலுக்காக ஒரு 3 புக் வந்து எப்போயுமே செலக்ட் பண்ணி படிக்கலாம்னு நினைப்பேன். ஸோ அதை வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். அந்த 4 புக்ஸோட நேம்ஸ் வந்து இங்கே நான் அப்பப்போ எழுதி வச்சுருவேன். கொஞ்சம் ஹேர் கேரும் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் சம்மர் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே. அதனால கொஞ்சம் நீங்கள் ஹேர் பேக் வந்து வீட்டிலே ஏதாவது ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த இதுக்காக நான் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ப்ளஸ் வந்து ஊருக்கு போயிட்டு வந்தனால கொஞ்சம் வீடு வந்து க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அதனால் அதையும் நான் வந்து க்ளீனிங் சொல்லிவிட்டு அது ஒரு டாஸ்க்காக போட்டு எழுதியிருக்கேன். அது போக சம் ப்ரையாரிட்டிஸ் இருக்கும் இல்லையா? குழந்தைங்களுக்கு ஏதாவது நம்ம வாங்குறது, இல்லை வீட்டிலேயே வந்து ஏதாவது செய்ய வேண்டியது, அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரையாரிட்டிஸ்ன்னு போட்டுட்டு எழுதியிருக்கேன். ஒரு ஜஸ்ட் ஒரு போர்டு மாதிரி அதை ட்ரா பண்ணேன்.
இப்போது லீவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து நெட் சர்ஃபிங் பண்ணியிருப்போம், யூடியூப் நிறைய பார்த்துருப்போம், இல்லை ஃபேஸ்புக்கில் வந்துருப்போம், ஷேர் சேட் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம். அதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இல்லையா? அதுக்காக டோன்ட் டூவும் இங்கே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். எது செய்யணும்னு நம்ம எழுதும்போது எது செய்யக்கூடாதுன்னு எழுதுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து டைமை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். அதனால் டோன்ட் டூவும் இங்கேயே எழுதியிருக்கேன், நோன்னு சொல்லி போட்டுட்டு. ஸோ நான் வந்து என்ன வந்து நினைப்பேன் எப்பயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் வந்து ரைஸ் ஆனதுலேருந்து சன் செட் வரைக்கும் நம்ம அன்வான்டாக தேவையில்லாத விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். கொஞ்சம் தேவையான கண்டென்ட் நம்ம வந்து சர்ச் பண்ணலாம், தேவையில்லாமல் அதிலே மூழ்கி போகிற அளவுக்கு கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் பார்க்குறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். சில டைம் என்னால் அதை செய்ய முடியும், சில டைம் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கேன். நீங்கள் நினைக்கிறத விட இந்த மாதிரி எழுதும் போது கண்டிப்பாக அது வந்து உங்கள் சப்கான்ஷியஸ்க்கு போயிட்டு அதை நம்ம செய்யாமல் நம்மளை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரிலாம் எழுதி பாருங்கள், அதோட பெனிஃபிட் உங்களுக்கு அப்போ தான் தெரியும். எல்லாமே மைண்டில் இருந்ததுன்னா நம்மளோட பிஸி டைமில் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி செய்ய வேண்டியது அது எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பேஜ் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஹேபிட் ட்ராக்கர் வந்து பார்த்திங்கன்னா போன மாதத்தோடதே வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். பிகாஸ் நான் வந்து ஊருக்கு போயிருந்தனால என்னோடய ட்ராக்கர் எடுத்துகிட்டு போக முடியல. ஒரு 4 days பிளான் பண்ணி போனேன், பட் 1 month இருக்க மாதிரி போயிடுச்சு. ஸோ என் ட்ராக்கர் வந்து எடுத்துகிட்டு போகல. அதனால் அந்த ஹேபிட் ட்ராக்கரே வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். மேக்ஸிமம் நம்ம வீட்டில் இருந்தோம்னா தான் நம்மளால் அந்த ஹேபிட் வந்து ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். 5 மணிக்கு எழுந்திரிக்கிறதா இருக்கட்டும், எக்ஸசைஸ் ஆகட்டும், எதானாலும் ஒரு சின்ன இன்கன்வீனியன்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கோம் இல்லையா? அதனால் அதை செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த ஹேபிட் ட்ராக்கர் வந்து இந்த தடவை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இன்டென்ஷன் ஆஃப் திஸ் மந்த் இருக்கும் இல்லையா? பர்சனல், அப்புறம் கிட்ஸுக்கு ஏதாவது நம்ம சொல்லித்தரது அந்த மாதிரி இருக்கும். அது ப்ரொஃபஷ்னல் போட்டிருக்கிறது வந்து யூடியூப், ப்ளஸ் வந்து நான் ஸ்டோரி அந்த மாதிரிலாம் எழுதிட்டுருப்பேன், நாவல்ஸ்லாம் எழுதிட்டுருக்கேன். ஸோ அதோட ஒர்க் அது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். பர்சனலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இயர்லியராக எந்திரிக்கிறது. ஏன்னா அந்த 5 AM கிளப்லேயே நமக்கு வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது. எனக்கு 66 days வந்து அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அது வந்து நான் எகெயின் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டேன் மே மந்த்து. ஸோ அதை எகெயின் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதை நான் இங்கே எழுதுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீடிங், டெய்லி நான் ரீட் பண்ணுறது, அப்புறம் பெட் டைம் செட் பண்ணுறது, அதெல்லாமே என்னோடய பர்சனல்ஸில் எழுதுவேன். கிட்ஸுக்கு வந்து சொல்லித்தரது, அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்துக்கிறது, அவங்க ஹேபிட் வந்து என்னென்னலாம் இது பண்ணுறாங்கங்கிறத கொஞ்சம் ட்ராக் பண்ணுறது, அதெல்லாம் கிட்ஸில் எழுதிப்பேன். இதெல்லாம் வந்து ஓனாக நீங்களே டிசைன் பண்ணிக்கோங்க. நான் இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் இன்றைக்கே வந்து 30th தான் நான் அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கும் சென்ட் பண்ணணும். அதனால் கொஞ்சம் சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன். week 2, week 3, week 4, week 5 கூட போட்டிருக்கேன். பிகாஸ் அதில் ஒரு 4 days பக்கம் வருது. ஸோ அதையும் இந்த மந்த்லேயே எழுதிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். week 1 வந்து நான் டேரெக்டாக இங்கே எழுதிக்கிறனால அதுக்கு ஒரு இதாக வந்து நான் இங்கே போடல. இதெல்லாமே வந்து சிம்பிளாக டிசைன் பண்ணிக்கோங்க. எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்தே நான் போட்டிருக்கேன். ஏன்னா வெனஸ்டேலேருந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நான் அதுலேருந்தே எழுதியிருக்கேன். இந்த பேஜெல்லாம் ரொம்ப சிம்பிளாகவே எப்போயுமே பண்ணிக்கோங்க. week 2 வந்து பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன டிசைன்ஸ் தான், சரி அதையும் அப்படியே காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதெல்லாம் ஓனாக நீங்கள் பண்ணிக்கோங்க, ரொம்ப டைம் எடுத்து பண்ணணும்னு இல்லை. இதுவும் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட டெய்லி டாஸ்க் வந்து எழுதக்கூடாது, வீக்லி நீங்கள் பண்ணுற டாஸ்க் மேபி எழுதிக்கலாம். அது போக ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா அதுவும் எழுதிக்கலாம். பர்சனல் ஆர் கிட், ப்ரொஃபஷனல் என்னதாக இருந்தாலும் அதை இது வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. டெய்லி டாஸ்க் எழுதுனீங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக போயிடும், அது நமக்கு ஃபோக்கஸ்டாக இருக்காது. அதுக்காக தான் டெய்லி டாஸ்க் மேக்ஸிமம் நமக்கே தெரியும் இல்லையா? டெய்லி பண்ணுறனால நமக்கு தெரியும். அதை வந்து ஹேபிட் ட்ராக்கரில் வச்சுக்கோங்க, டெய்லி நீங்கள் ட்ராக் பண்ண வேண்டியதை. நம்ம எந்த விஷயமும் ட்ராக் பண்ணி பண்ணும்போது அதை வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே ஒரு மாதிரி உறுத்தும், ஐயோ நம்ம செய்யலேன்னு சொல்லிட்டு. அப்படி ஃபஸ்ட் டே மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் செகண்ட் டே உங்களுக்கு செய்கிறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ week 4 இது. ரேண்டமாக உங்களுக்கு எந்த டிசைன் தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து என்ன மாதிரியே கிளாஸ்மேட் நோட் தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பென்சில் ட்ராயிங்கே பண்ணிக்கோங்க. கலரிங் எல்லாமே நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஸ்கெட்ச் பென் கலரிங்லாம் பண்ணினீங்கன்னா அது நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து தெரியும். அதனால் பென்சில் கலரிங்கே பண்ணிக்கோங்க.
ஸோ நான் முடிச்சிட்டேன். ஓவராலாக என்னோடய ஜேர்னலிங் ஃபார் ஜூன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதை டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 30 minutes தான் ஆகும். பட் இதோட பெனிஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மந்த் ஃபுல்லாகவே உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.